அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். உங்கள் வாழ்க்கையில் சில வேளைகளில் சில காரியங்களை தொலைத்து விடுகிறீர்கள். சில பொருள்களை தொலைத்து விடுகிறீர்கள். கார்ச்சாவி பல வேளைகளில் காணாமல் போகும். மொபைல் ஃபோனை எங்கேயாவது வைத்துவிட்டு தேடுவோம். இவைகளெல்லாம் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்று. எப்படியாவது கண்டுபிடித்து விடுவோம். ஆனால் சில காரியங்களை தொலைத்து விட்டால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய முக்கியமான வேலட், இதை எங்கேயோ ஒரு இடத்தில் தொலைத்திருப்பீர்கள். எவ்வளவு நாட்கள் தேடியும் அது உங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் நீங்கள் தொலைக்கக்கூடாத ஒன்று ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னம். இந்த தேவ சமூகத்தை மாத்திரம் ஒருபோதும் நீங்கள் இழந்து விடக்கூடாது. சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சில உலக காரியங்கள் அபிஷேகத்தை அவரை விட்டு எடுத்து போட்டு விட்டது. எவ்வளவுதான் திரும்ப தேடியும் சவுலுக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கவில்லை. ஏசா தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை தொலைத்து விட்டான். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் சேஷ்டபுத்திர பாகம். தகப்பனின் ஆசீர்வாதங்களில் கிடைக்கக்கூடிய 2 மடங்கு பங்கு. ஆனால் அதன் பிறகு தேடியும் மனம் திரும்புதலை காணாமற் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கூட உலகத்தில் எதை வேண்டுமானாலும் தொலைத்து விடலாம். ஆனால் இந்த ஆண்டவரை, அவரோடு இருக்கிற உறவை, அவருக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை நீங்கள் தொலைத்து விடக்கூடாது. இப்படி நீங்கள் தேவனையும், தேவன் தருகிற சந்தோஷத்தையும், சமாதானத்தையும், சமூகத்தையும் தொலைத்திருப்பீர்கள் என்றால் அதை தேட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் அசதியாக இருப்பீர்கள் என்றால் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையின் வார்த்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் வாழ்க்கையில் என்னையும் என் சமூகத்தையும் என் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் என்னோடு கூட இருக்கிற உறவையும் நீ தொலைத்திருப்பாய் என்றால் உனக்கு கூட ஒரு தருணம் தர விரும்புகிறேன். முழு இருதயத்தோடு நீ என்னை தேடினால் என்னை தேடுகையில் நீ நிச்சயமாய் கண்டுபிடிப்பாய். வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருக்கிற உறவை தொலைத்திருக்கிறீர்களா? தெய்வ சமூகத்தை இழந்திருக்கிறீர்களா? கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்கிற அந்த அபிஷேகத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? ஒன்றை செய்யுங்கள். முழு இருதயத்தோடும் அவரை தேடினால் தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுங்கள். வேறு எதுவும் வேண்டாம், எனக்கு நீர்தான் வேண்டும். வேறு எதுவும் வேண்டாம், உம்முடைய சமூகம்தான் வேண்டும். உமக்காய் காத்திருக்கிறேன் என்று முழு இருதயத்தோடு அவரை தேடும் பொழுது நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். தொலைத்துவிட்ட தேவ சமூகத்தை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது அரைக்குறையாய் அல்ல, முழு இருதயத்தோடு தேட பழகுங்கள். நீங்கள் தேடினால் இந்த இரட்சகரை கண்டுபிடிப்பீர்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என் அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, முழு இருதயத்தோடும் உம்மை தேடினால் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னீரப்பா. உங்கள் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்திருக்கிறார்களோ, எதையெல்லாம் தொலைத்திருக்கிறார்களோ, ஒருவேளை அவர்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இழக்கப்பட்டிருக்கிறதோ, தொலைக்கப்பட்டிருக்கிறதோ, ஆண்டவரே, உம்மை தேடும் பொழுது அவர்கள் உம்மை கண்டுகொள்வார்களே. அவர்கள் இழந்தவைகளுக்காய் உம்மிடத்தில் முழு இருதயத்தோடும் தேடி வர இன்றைக்கு தீர்மானித்திருக்கிறார்கள். தயவு செய்து உம்முடைய பிரசன்னத்தையும், உம்முடைய சமூகத்தையும், உம்முடைய அன்பையும், உம்முடைய சந்தோஷத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு திருப்பி தர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேனப்பா. ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமோ இழந்து போய் இருக்கிறார்கள். குடும்பத்தில் சில காரியங்களை தொலைத்து இருக்கிறார்கள். அவைகள் எல்லாம் அவர்களுக்கு திரும்ப வர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேனப்பா. இழந்த உறவுகள் திரும்ப வருவதாக, இழந்த நன்மைகள் திரும்ப வருவதாக, இழந்த சுகம் திரும்ப வருவதாக, இழந்த ஆசீர்வாதங்கள் இரண்டத்தனையாய் திரும்ப வர வேண்டும் என்று உம்முடைய அடியாள் நான் ஜெபம் பண்ணுகிறேனப்பா. முழு இருதயத்தோடு உம்மை தேடினால் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னீரே. இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுங்க, ஆசீர்வதிங்க. நீங்கள் கூட இருந்தால் தான் ஆண்டவரே சந்தோஷம். உலகத்தில் எங்களுக்கு வேறு ஒரு மகிழ்ச்சி இல்லை. ஆகவே நீர் கூட இருந்து ஜனங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களை, ஆண்டவரை தேடும் பொழுது முழு இருதயத்தோடும் தேடுங்கள். நீங்கள் நிச்சயமாகவே கண்டுபிடிப்பீர்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.